3 அமைச்சர்களுக்கு இந்த முறை சீட் கொடுக்கப்படலை. அது தெரியும். மனோ தங்கராஜ், அதாவது பத்மநாபபுரத்தில் போட்டியிட்ட கடந்த முறை வெற்றி பெற்ற, அதற்கு முதல் முறை வெற்றி பெற்ற மனோ தங்கராஜுக்கு சீட் கொடுக்கல. கயல்விழி செல்வராஜ், கைத்தறித்துறை அமைச்சராக இருந்த காந்தி, இவங்களுக்கு எல்லாம் 3 அமைச்சர்களுக்கு சீட் கொடுக்கல. இந்த 3 அமைச்சர்கள் மீதும் தலைமைக்கு பெரிய அதிருப்தி இருந்தது. மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது. அதனாலதான் அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிற செய்திகளை நாம பார்க்க முடிகிறது. இந்த வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய, திமுகவுடைய புதுமுகங்கள், ஆனா களத்துல பெரிய அளவுல ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் முக்கியமான நபர்களுக்கும் பிரமுகர்களுக்கும் சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுகவுல இருந்து வெளியே வந்து திமுகவுல இணைஞ்சவங்க. போடி நாயக்கனூர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரத்த நாடு வைத்திலிங்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலங்குளம் மனோஜ் பாண்டியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முறை திமுக தலைமையும் சரி, செந்தில் பாலாஜியும் சரி, புதிய ஒரு ஃபார்முலாவின் அடிப்படையில் கொங்கு மண்டலத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. கோவை தெற்குல செந்தில் பாலாஜி இறங்குறாங்க. அதாவது கொங்கு மண்டலத்தில் அதிமுக கணிசமான தொகுதியில் வெற்றி பெறக்கூடாது. கணிசமான தொகுதி கிடையாது, ஒரு தொகுதியில் கூட கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறக்கூடாது. அதற்கான யுத்தியை திமுக அமைச்சிருக்காங்க. SIR விவகாரத்தில் அதிக அளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்ட தொகுதியாக இந்த குளத்தூர் தொகுதி தான். சுமார் 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரு கள்ள ஓட்டு. அதனாலதான் கடந்த முறை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை இந்த 1 லட்சம் ஓட்டு கிடைக்காதனால அவரால் வெற்றி பெற முடியாது, தொகுதி மாற்றி செல்ல போறாங்க அப்படின்ற தகவல்கள் கூட எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க, எதிரில் இருக்கக்கூடியவங்க முன் வச்சாங்க. ஆனாலும் சிஎம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே தொகுதியில தான் களம் கண்டிருக்காங்க. இதே போல 2வது தொகுதியாக சேப்பாக்கம் தொகுதியிலையும் அதிக அளவு வாக்காளர்கள் இந்த SIR விவகாரத்தில் நீக்கப்பட்டது. ஆனா அங்கதான் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் இறங்கியிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த சிஎம், டெப்டி சிஎம் போன்றவர்கள் அதே தொகுதியில் இறங்கக்கூடிய நிகழ்வு கட்சிக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை தான் கொடுக்கும். தொகுதி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் 99% அதே தொகுதியில தான் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. தொகுதி மாற்றம் பெரிய அளவில் கிடையாது. அதே நேரத்தில் இதுல வேலை செய்யாதவர்கள், அதிருப்தியை சம்பாதித்தவர்கள் ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு பதிலாக வேறு கேண்டிடேட் இறக்கப்பட்டிருக்காங்க. இப்ப தமிழன் பிரசன்னா போன்ற கேண்டிடேட் இறக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த மனோ தங்கராஜ் போன்றவர்களுடைய தொகுதிகள் கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு சீட் கொடுக்கல. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தற்பொழுது திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்பாக 164 வேட்பாளர்களை களம் நிறுத்தி அந்த வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வேட்பாளர் பட்டியல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் அவங்க இறக்கி இருக்கக்கூடிய கேண்டிடேட் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த முறை இருந்த அமைச்சர்கள் அதே தொகுதியில தான் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. களத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முந்தைய நிலையில், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர்கள் அதிக அளவில் நீக்கப்பட்டிருக்காங்க. அதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட மாட்டாங்க, தொகுதி மாற்றப்பட போகிறாங்க, மாற்றம் செய்ய போகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கூட திருவாரூருக்கு போக போகிறாங்க. எல்லாம் தொகுதி மாற்றம் அதிக அளவில் இருக்கும். அமைச்சர்கள் தொகுதி மாற்றி தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற செய்திகள் பரவலாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது எல்லாமே தற்போதைய நிலையில் இந்த வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் உடை தெரிந்திருக்கிறது. அதாவது அந்தந்த தொகுதியில் தான் அமைச்சர்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 அமைச்சர்களுக்கு இந்த முறை சீட் கொடுக்கப்படலை. அது தெரியும். மனோ தங்கராஜ், அதாவது பத்மநாபபுரத்தில் போட்டியிட்ட கடந்த முறை வெற்றி பெற்ற, அதற்கு முதல் முறை வெற்றி பெற்ற மனோ தங்கராஜுக்கு சீட் கொடுக்கல. கயல்விழி செல்வராஜ், கைத்தறித்துறை அமைச்சராக இருந்த காந்தி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 அமைச்சர்களுக்கு சீட் கொடுக்கல. இந்த 3 அமைச்சர்கள் மீதும் தலைமைக்கு பெரிய அதிருப்தி இருந்தது. மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது. அதனால தான் அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிற செய்திகளை நாம பார்க்க முடிகிறது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் இந்த சீட் கொடுக்காத மட்டும் கிடையாது, அவர் முழுமையாகவே டம்மி ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா,
மனோ தங்கராஜ் மாவட்ட செயலாளராகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அவருடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கொடுக்கல, கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. விளவங்கோடு, கிள்ளியூர், பத்மநாபபுரம். அப்போது ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அவருக்கும் சீட் கொடுக்கப்படலை. அவருடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியுமே கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே இங்கே பல் பிடுங்கப்பட்ட பாம்பு போல தான் இப்போது மனோ தங்கராஜ் அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய, அதாவது திமுகவுடைய புதுமுகங்கள், ஆனால் வந்து களத்தில் பெரிய அளவில் ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் முக்கியமான நபர்களுக்கும் பிரமுகர்களுக்கும் சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் முக்கியமான நபர்கள் அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடியவங்க அப்படின்னா தெரியும். அதிமுகவில் இருந்து வெளியே வந்து திமுகவில் இணைஞ்சவங்க. போடி நாயக்கனூர் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரத்தநாடு வந்து வைத்திலிங்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலங்குளம் வந்து மனோஜ் பாண்டியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான். என்ன அப்படின்னா, கடந்த முறை தஞ்சாவூர்ல சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 8 தொகுதிகளில் 7 தொகுதிகள் திமுக கைப்பற்றினாங்க. ஒரு தொகுதி மட்டும்தான் திமுகவால் கைப்பற்ற முடியல. அதிமுக வெற்றி பெற்றது. அது ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. அந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலேயே 2021 வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் தான் இப்போ திமுக மூலமாக அதே தொகுதியில களம் காட்டுறாங்க. வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் அதிமுகவில் இருந்தாங்க. அதே போலதான் ஓபிஎஸ் அணிக்கு வந்த பிறகும் வைத்தியலிங்கம் மீது ஒரு தனிப்பட்ட பார்வை இருந்தது. ஏன்னா இந்த டெல்டா மாவட்டங்கள்ல வைத்தியலிங்கம் வந்து ஒரு பெரிய செல்வாக்கோட இருக்காங்க. சமுதாய அடிப்படையிலையும் மக்கள் அடிப்படையிலையும் ஒரு செல்வாக்கோட இருக்காங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கத்துக்கும் அங்க சீட் கொடுத்திருக்காங்க. அப்போ கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் அதே அதிமுக வேட்பாளர்கள் திமுக சார்பாக இந்த முறை களம் காண்பது அந்த தொகுதிகள் திமுக எளிதாக கைப்பற்றி விடும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே அதிமுக கோல் வச்சக்கூடிய அதிமுகவுக்கு செல்வாக்கான ஒரு மாவட்டமாகத்தான் அங்கே இருந்துட்டு இருக்கு. 10 சட்டமன்ற தொகுதி இருக்கு. நம்ம 2021, 2006, 2000 அந்த மாதிரி பின்னோக்கி சென்றால் 2011 அப்படின்னு பின்னோக்கி சென்றாலே திமுக இந்த கோவையில் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படின்னாலே மூக்கால தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு தொகுதி தான் அந்த கோவை சட்டமன்றம். இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதியிலுமே திமுக தோல்வியைத்தான் தழுவுறாங்க. இந்த 10 தொகுதியுமே அதிமுக கூட்டணி, அதாவது 9 தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுகிறது. ஒரு தொகுதியில் அதிமுகவுடைய கூட்டணியான பாஜக வானதி சீனிவாசன் வந்து கோவை தெற்குல வெற்றி பெறாங்க. அப்போ வானதி சீனிவாசன் வெற்றி பெற்ற கோவை தெற்குல இப்போ களமுறைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியுடைய செயல்பாடு இருக்கும். ஒரு வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை எப்படி கச்சிதமாக முடித்து, அதாவது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் எப்படி ஈஸியாக அதை அடித்து வெற்றி பெறணுமோ அடித்து வெற்றி பெற்று கொடுக்குறதுல மிக முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பொறுப்புகள் முக்கியமான விஷயங்கள் வந்து செந்தில் பாலாஜிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் ஒரு மேற்கு மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி தான் போடப்பட்டிருக்காங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சுலபமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் நாம இறங்குவோம், எளிதாக வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொன்னால் கேண்டிடேட்டும் இறங்குவாங்க. கட்சி தலைமையை பொறுத்த வரைக்கும் தலைமையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய கேண்டிடேட்டை நம்ம இறக்கி விடலாம், வெற்றி எண்ணிக்கை வந்து நம்ம கணிசமாக இத்தனை தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய தொகுதியில் வந்து நாம வந்து மற்ற வேட்பாளர்களை இறக்கி அங்கே முயற்சி செய்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நிலையில தான் காய்களை நகர்த்துவாங்க. ஆனால் இந்த முறை திமுக தலைமையும் சரி செந்தில் பாலாஜியும் சரி புதிய ஒரு ஃபார்முலாவின் அடிப்படையில் கொங்கு மண்டலத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. கோவை தெற்குல செந்தில் பாலாஜி இறங்குறாங்க. இந்த கோவை தெற்கு அப்படின்னாலே தெரியும், ஏற்கனவே வானதி சீனிவாசன் கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதி. இந்த கோவை மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எஸ்பி வேலுமணி கோலோச்சக்கூடிய மாவட்டம் இந்த கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்தில் வந்து வேலுமணிக்கு ஒரு தனிப்பட்ட அதிமுக ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்தாலும் இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து எஸ்பிவி, அதாவது எஸ்பி வேலுமணியை தாண்டி யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கோல் வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே செந்தில் பாலாஜி இறக்கி விடப்பட்டிருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜி கோவை தெற்குல இறங்குறாங்க அப்படின்னாலே திமுகவுடைய கணக்கு கொங்கு மண்டலத்தை இந்த தேர்தலில் கைப்பற்றியே ஆகணும்.
அதாவது கொங்கு மண்டலத்துல அதிமுக கணிசமான தொகுதியில் வெற்றி பெறக்கூடாது. கணிசமான தொகுதி கிடையாது, ஒரு தொகுதியில் கூட கொங்கு மண்டலத்துல வெற்றி பெறக்கூடாது. அதற்கான யுத்தியை திமுக அமைச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பல்வேறு எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக வந்து வார் ரூம்கள் அமைத்து வேகம் எடுத்து செயல்பட்டாலும் இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க செந்தில் பாலாஜியோட கண்ட்ரோல்ல வந்து இந்த வார் ரூம்களை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகள் வந்து பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தான் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய ரிப்போர்ட்டர்ஸ் நண்பர்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த 10 தொகுதியுமே வெற்றி பெற்று திமுக தலைமையிட்ட நம்ம கொடுக்கணும், கொடுத்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற நிலையில தான். இப்ப செந்தில் பாலாஜி இறங்கினாலே தெரியும் என்னென்ன ஆயுதங்கள் எடுத்து எல்லாம் களமாடுவாங்க, பணம் எந்த லெவலில் இறங்கும், ஆட்கள் எந்த லெவலில் இறக்குவாங்க, ஒரு அடிமட்ட லெவலில் இறங்கி அடிக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இருக்கும். அப்போ கொங்கு மண்டலத்தில் கணிசமான தொகுதியில திமுக கைப்பற்றணும். அப்போ கொங்கு மண்டலத்தில் அதிமுக கூட்டணியை வீழ்த்தினாலே திமுக வந்து குறைந்தது 180-200 தொகுதியில தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். அப்ப கொங்கு மண்டலத்தில் இப்ப செந்தில் பாலாஜி இறங்கி இருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மீடியாக்களுடைய போக்கஸ் எல்லாமே இப்ப செந்தில் பாலாஜி மீது, கொங்கு மண்டலம் மீது தான், கோவை மாவட்டம் மீது தான் பணிஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு தெரிந்தும் திமுக தலைமை என்ன காரணத்துக்காக செந்தில் பாலாஜி அங்க இறக்கி விட்டுருக்காங்க, செந்தில் பாலாஜியும் என்ன காரணத்துக்காக அங்க சூஸ் பண்ணி சென்றிருக்காங்க அப்படின்ற கேள்விகள் பெரிய இதா இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட்டான ஒரு மாவட்டமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிச்சுட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒரு புது வியூகத்தின் அடிப்படையில் அங்க காலி பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதியில இப்ப கூட்டணி கட்சியான இப்ப அதிமுக எஸ்பிவி வேலுமணிக்கு வந்து ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அதே போலதான் பாஜகவுக்கும் ஒரு செல்வாக்கான மாவட்டம் தான். ஆனா இந்த முறை பாஜகவுடைய செல்வாக்கு அங்க கோவை மாவட்டத்தில் எடுபடுமானா எடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, கோவை மாவட்டத்தில் பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஆனா அண்ணாமலையே ஏற்கனவே பெரிய அதிருப்தியில இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிறாரா, அல்லது வேறு மாநிலத்தில் இருக்கிறாரா, அல்லது வெளிநாட்டில் இருக்கிறாரா தெரியாது. பிரச்சாரத்துக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதே போல கடந்த முறை வெற்றி பெற்ற வானதி சீனிவாசனும் வந்து தொகுதி பக்கம் வரல, எந்த வேலைகளுமே செய்யல, பெரிய அளவுல மக்கள் பணி ஆற்றல அப்படின்னு அதிருப்தி பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில பாஜகவுடைய செல்வாக்கு வந்து பெரிய ஒரு டவுன் தான். இப்ப அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்து இல்ல அண்ணாமலை வந்து பெரிய அளவுல குரல் கொடுத்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டால் அது வேற லெவல்ல போகும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஓட்டும் வந்து அங்க ஒரு பெரிய மைனஸை தான் அதிமுக உருவாக்குது. இப்ப செந்தில் பாலாஜியுடைய வருகையும் வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய ஒரு டஃபா கொடுக்கறதுனால இங்க வந்து திமுக வந்து பெரிய அளவுல ஒரு வெற்றியை பெற போறாங்க. திமுக தலைமையுடைய ஃபார்முலா அங்க பெரிய அளவுல எடுபடும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நாம இந்த வீடியோல சொல்ல முடியும். இப்ப ஓவராலா இந்த பட்டியலை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பட்டியல் அதிமுக வெளியிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டோட கம்பாரிசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திமுக உடைய கேண்டிடேட் பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஒரு படி மேலதான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம தெளிவாக சொல்ல முடியும். பயங்கர டஃபா இருக்கும், பயங்கர டஃபா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த டஃபா பொறுத்த வரைக்கும் திமுக உடைய கேண்டிடேட்டுகளுக்கு அவங்க வந்து டஃப் கொடுத்து நிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே சார், சில நபர்களுடைய தொகுதிகள் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ எக்மூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பரந்தாமன் அப்படின்ற நபர் வந்து 2021 வந்து வின் பண்ணியிருந்தாங்க. தமிழன் பிரசன்னாவுக்கு வந்து அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளும் வந்து நடந்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 தொகுதிகளில் 14 தொகுதிகள் கிட்ட வந்து திமுக வந்து போட்டிடுறாங்க. வேளச்சேரி அண்ட் பல்லாவரம் 2 தொகுதிகள் மட்டும்தான் கூட்டணிக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தொகுதிகள் சேஞ்சும் நடந்திருக்குது அப்படிங்கிறது எப்படி சார் பார்க்கறது? இல்லை, தொகுதி சேஞ்ச் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே அந்த பலராமனுடைய செயல்பாடுகள் இல்லை, மக்கள் பணி செய்யலை, தொகுதி பக்கம் செல்லலை, எந்த வேலையுமே செய்யலை, மீடியாவில் மட்டும் வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய வேலையை மட்டும்தான் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அங்கே வந்து இப்போ தமிழன் பிரசன்னாக்கு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. பரந்தாமனுக்கு வந்து வேறு எந்த தொகுதியுமே கொடுக்கப்படலை, ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் வந்து திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து எப்பவுமே ஒரு திமுகவுடைய கோட்டை தான். அதனால திமுக வந்து இங்க இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலுமே போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் 2 தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கூட்டணி கேட்கும்போது அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் 2 தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. 14 தொகுதியில வந்து திமுகவை நேரடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற அடிப்படையிலையும் இங்கே திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை தான் இருக்கு. ஏன்னா வந்து கடந்த முறை இறங்கிய வேட்பாளர்கள் தான் அதே தொகுதியில் மீண்டும் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கூட சொன்னோம், இந்த குளத்தூர் தொகுதியில் சிஎம் வந்து வேறு தொகுதிக்கு மாறி செல்ல போறாங்க. சேப்பாக்கத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதியை மாற்ற போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் வந்து அதிக அளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்ட தொகுதியாக இந்த குளத்தூர் தொகுதி தான். சுமார் 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு கள்ள ஓட்டு,
அதனாலதான் கடந்த முறை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றாங்க, இந்த முறை இந்த 1 லட்சம் ஓட்டு கிடைக்காதனால அவரால் வெற்றி பெற முடியாது, தொகுதி மாற்றி செல்ல போறாங்க அப்படின்ற தகவல்கள் கூட எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க எதிரில் இருக்கக்கூடியவங்க முன் வச்சாங்க. ஆனாலும் சிஎம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே தொகுதியில தான் களம் கண்டிருக்காங்க. இதே போல 2வது தொகுதியாக வந்து சேப்பாக்கம் தொகுதியிலையும் அதிக அளவு வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் நீக்கப்பட்டது. ஆனா அங்கதான் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் இறங்கியிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎம் டெப்டி சிஎம் போன்றவர்கள் அதே தொகுதியில் இறங்கக்கூடிய நிகழ்வு கட்சிக்கு இன்னும் வந்து ஒரு உத்வேகத்தை தான் கொடுக்கும், தொகுதி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் தான். அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் 99% அதே தொகுதியில தான் இறக்கி விடப்பட்டிருக்காங்க, தொகுதி மாற்றம் பெரிய அளவில் கிடையாது. அதே நேரத்தில் இதுல வேலை செய்யாதவர்கள் அதிருப்தியை சம்பாதித்தவர்கள் வந்து ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க, அவர்களுக்கு பதிலாக வேறு கேண்டிடேட் இறக்கப்பட்டிருக்காங்க. இப்ப தமிழன் பிரசன்னா போன்ற கேண்டிடேட் இறக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனோ தங்கராஜ் போன்றவர்களுடைய தொகுதிகள் வந்து கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு சீட் கொடுக்கல, ஏன்னா அதிருப்தி, அதனால வந்து ஓரம் கட்டப்பட்டு அவங்க கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்க. இப்படித்தான் நாம பார்க்க முடியும். ஓகே சார், இதே நேரத்தில் ஆப்போசிட்ல விஜய் அவர்கள் வர்றாங்க அப்படிங்கிறப்போ விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறாங்க. இந்த பக்கம் திமுக கேண்டிடேட் 2021 எம்எல்ஏவை ஜெயிச்ச ஆர்டி சேகர் அவரை தான் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஆப்போசிட்டில் எந்த மாதிரியான ஒரு வலிமையான ஒரு நபராக இருந்தாலும் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸை ஸ்ட்ராங்காக நிறுத்தி ஆகணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஓவரால் வேட்பாளர் பட்டியலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் திமுக வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் கூட தோற்கடிக்கப்பட்டாங்க. தோற்கடிக்கப்பட்ட வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் வெளியில் தெரியாத ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாத வேட்பாளர் தான் பர்கூர் தொகுதியில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறக்கி விட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியை பொறுத்த வரைக்கும் இல்லை ஜெயலலிதா அவர்கள் வந்து அமோக வெற்றி பெற்று விடுவாங்க, ஏன்னா வந்து கேண்டிடேட் ஆப்போசிட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூவே கிடையாது, டஃப் கொடுக்க கூட முடியாது அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனாலும் அந்த ஃபேஸ் வேல்யூ இல்லாத வெளியில தெரியாத வேட்பாளரை வைத்து தான் ஜெயலலிதா அவர்கள் வீழ்த்தப்பட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் களமிறங்குவார் அப்படிங்கிற தகவல்கள் டிவிக்கு சைடில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து லிஸ்ட் வெளியிடல. அப்போ விஜய் அவர்கள் இறங்கினாலும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அவ்வளவு சுலபமாக அந்த தொகுதியை விட்டு கொடுக்காது. ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு செல்வாக்கான ஒரு தொகுதி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் விஜயை எதிர்த்து பெரம்பூர் தொகுதியில் விஜய் இறங்கினால் விஜயை எதிர்த்து ஒரு ஃபேஸ் வேல்யூயான ஒரு கேண்டிடேட் இறக்குவோமானா அதை விட அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் ஃபேஸ் வேல்யூ இல்லைன்னா ஒரு கேண்டிடேட் இறக்கிய நம்ம வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ சேகர் அப்படிங்கிறவரை வந்து கேண்டிடேட்டாக வந்து திமுக சைடில் இருந்து இறக்கியிருக்காங்க. ஸோ அப்படி தான் பார்க்க முடியும். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் களத்தில் நிற்பாரா, கேண்டிடேட்டாக களமிறங்குவாரா அப்படிங்கிற கேள்வி தான் மிக முக்கியமான கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா தாவேகா எதிர்பார்த்த அளவில் விஜய் அவர்கள் எதிர்பார்த்த அளவில் எந்த ஒரு அலைன்ஸும் அங்கே உருவாகலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அலைன்ஸும் உருவாகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 2வது விஜய் அவர்களுடைய குடும்ப பிரச்சனை, சங்கீதா வந்து நீதிமன்றம் சென்றது, திரிசா விவகாரம், இது போன்ற பிரச்சனைகள் மூலமாக தாவேகா வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த டைம்ல இருந்த ஒரு விஜய் அலை இப்போ இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து ஒரு பிரதான கேள்வியாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிக்கும் போது முதல் மாநாடை போடும் போது பெரிய அளவில் தமிழகம் எல்லாமே ஒரு பெரிய அலை அடிச்சது வந்து யதார்த்தமான உண்மைதான். அதாவது அந்த பெண்கள் ஓட்டை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகள் ஓட்டை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு தான் வந்து பெரிய அளவில் செல்ல போறது அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த குடும்ப விஷயங்கள்ல விஜய் ஒரு சில இடங்கள்ல ஒரு சொதப்பலான செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த பெண்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தி உருவாகி இருந்துச்சு. அதாவது நாம் நேரடியாக களத்துக்கு செல்லும் போது நம்ம கிட்ட வந்து விஜய்க்கு தான் ஓட்டு அப்படின்னு சொன்னவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வுக்கு பிறகு செல்லும் போது எல்லாமே ஒரே குட்டையில உரிய மட்டைகள்லாம், எதுவுமே எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் ஓட்டுகள் விஜய்க்கு பெருமளவில் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு செல்வாக்கு டிவிகேக்கு வந்து இப்போ பெருமளவு குறைந்து விட்டது அப்படின்னு கூட பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் தான் திமுக பொறுத்த வரைக்கும் எதுக்கு விஜய் எதிர்த்து ஒரு பெரிய கேண்டிடேட்டை இறக்கணும், ஸோ வந்து நம்ம ரெகுலராக இறக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் இறக்கியே அங்கே வந்து நம்ம வெற்றியை பெற்று விடலாமே அப்படிங்கிற வியூகத்தின் அடிப்படையில் தான் சேகர் அவர்கள் இறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது மூலயமா பல விஷயங்கள் வந்து விவாதிக்க முடியுது. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பேசலாம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164